நாங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லாம தான் காசிக்கு வந்தோம். எதுக்காக ஃபோன் பண்றாருன்னு தெரியல. ஒருவேளை உன் அப்பாவை பத்தி கேட்டா என்ன பதில் சொல்றது? என்னாச்சு? ஃபோன் ரிங் ஆயிட்டா இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறா. எடுக்கலைன்னா விடமாட்டார் போல இருக்குமா. பேசிடுங்கம்மா. ஹலோ. ஏம்மா, நான் தான் மாமா பேசுறேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கல. லக்ஷ்மி, அது நான் கவனிக்கல, சைலண்ட் மோட்ல இருந்தது. ஓ, தம்பியோட பேசணும்னு அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு ஹிந்தியில் வருது. சென்னையில் அவன் இல்லையா? எங்கம்மா போயிருக்கான்? அது சொல்லுமா, தம்பி எங்க இருக்கான்? நாங்க காசியில் இருக்கோம். ஓ, காசிலையா? ஆமா, நாங்க காசியில தான் இருக்கோம். நாம ராஜகுமாரி இழந்ததுக்கு அப்புறம் 25 வருஷமா காசிக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த தம்பி இப்ப எப்படி காசிக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்லம்மா. குலதெய்வத்தை வேண்டிட்டு பிசினஸ் ஆரம்பிங்கன்னு நான் தான் வற்புறுத்தினேன். நல்லதாமா பண்ணிருக்க. இப்போ தம்பிக்கு நம்ம குலதெய்வத்து மேல இருக்கிற கோபம் குறையட்டும். வீட்டுல யாரோட நடவடிக்கையும் எனக்கு பிடிக்கலம்மா. இவங்களா இப்படி எல்லாம் மனசு சரியில்லைம்மா. அதான் தம்பியை பார்த்து பேசலான்னு போன் பண்ண. கொஞ்சம் அவங்க கிட்ட போனை கொடுமா. என்னம்மா? போன உன் அப்பா கிட்ட கூடன்னு சொல்றாரு. லக்ஷ்மி, 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 தம்பி கிட்ட போனை கொடுமா. அவர் இங்க இல்ல. எங்கம்மா போயிருக்கான்? அது அது கோவிலுக்கு போயிருக்காரு. சரி, அவன் வந்தது விஷயத்த சொல்லு. கொஞ்சம் போன் பண்ண சொல்றியம்மா? ஏதாவது சமாளிச்சு பேசிடுங்கம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் பேசுறது கேக்குதாம்மா? தம்பி என்கிட்ட பேச சொல்றியா? அவர் பேச மாட்டாரு. பேச மாட்டானா? ஏம்மா? சொல்லுமா, தம்பி கோவத்தில் இருக்கானா? சொல்லு லக்ஷ்மி. அது அவரு மௌன விரதம் இருக்காரு. சென்னைக்கு திரும்பி வர வரைக்கும் அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. நீங்க பேசின விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? ஒரு நிமிஷம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்தை பார்க்க நீங்க காசிக்கு போயிருக்கீங்க. நான் வரலங்கிற வருத்தம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பாருமா. 100 ஆயுசு தம்பி சந்தோஷமா இருப்பான். அம்மா, அழாதீங்கம்மா. அவர் தம்பிய 100 ஆயுசுக்கு இருப்பான்னு சொல்றாரு. இங்க அப்பா இருக்காரோ இல்லையோ தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்பாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. உங்க எல்லார் வாக்கும் பலிச்சு அவர் நல்லபடியா திரும்பி வரணும். ராஜகுமாரி திரும்பி வரணும். அழாதீங்கம்மா. அப்பா கண்டிப்பா வருவாரு. தம்பி, குடும்பத்தோட நீ குலதெய்வத்துக்கிட்ட இருக்க. குடும்பத்தால
நிம்மதி இல்லாம நான் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கேன். யோ இறங்கியா இறங்கய்யா. ஏய் இறங்குடா இறங்க இறங்க விடுங்க சார். அட வாங்க வாங்க. யோ போங்க. என்ன பாக்குற போ. சீக்கிரம் வாங்கயா. யோ வேகமா போயா. போ சார். கொஞ்சம் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க சார். நாங்க டீசன்ட்டான ஃபேமிலி சார். பெரிய டீசன்ட்டா அத பார்த்தல. தள்ளாதீங்க சார். போங்க போங்க உள்ள போங்க. உள்ள போ சார். விடுங்க சார். நானே சார் பெருசா தப்பு பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. யோ அவனை கூட்டு வாங்க. யோ போயா. ஏன்பா நீ தான் லிங்கம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எம்டியா? ஆமாம் சார், நான் தான் சார் எம்டி. அது நீங்களாவது நம்புங்க சார். பெரிய கம்பெனி எம்டியா இருக்கிறவன் ஏன் சீட்டு விளையாடுற? பிசினஸ் போய் பார்க்க வேண்டியதானே? சாரி சார், இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என்னது விட்டுறதா? என்ன இப்படி சொல்ற? உன்னை வெளியே விடுறதுக்காகவா நான் உள்ள கூட்டு வந்திருக்கிறேன்? ப்ளீஸ் சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும் சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். இதெல்லாம் சீட்டை கையில பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? யோ இந்த எம்டிய ஸ்பெஷல் லாக்கப்ல வைங்கய்யா. சார் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார். பயப்படாதீயா, நீ பெரிய கம்பெனியோட எம்டி. உன்னை சாதாரணமா ட்ரீட் பண்ண போறது கிடையாது. ஏ கிளாஸ் கவனிப்பு தர போறோம். யோ கூட்டு போயா. சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். யோ சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் இனிமே சீட் ஆட மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். யோ உடனே நம்ம ஸ்டில் போட்டோகிராஃபர் வர சொல்லியா. எம்டி சார நல்ல அழகா போட்டோ பிடிச்சு சீட்டு விளையாடிய லிங்கம் குரூப்ஸ் கம்பெனி ஓனர் கைதுன்னு நாளைக்கு பத்திரிகையில பெரிய நியூஸா வரணும்யா. எம்டியா எம்டி. சாரு என்னோட ஆடுபுலி ஆட்டம் வரியா? ஏன் ஹோட்டல்ல ரூம் போட்டு மங்காத்தா மட்டும் ஆடுவீங்க, எங்க கூட ஆடினா கௌரவ குறைச்சலா போயிடுமா? வாயா. யோ சார் சார் என் ஃபோன் பண்ணிட்டாங்க சார். ஃபோன் கொடுக்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் சும்மா இருக்க மாட்டே நீ. சார் என் ஃபோன் கொடுங்க சார், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும் ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு ஃபோன் கொடுங்க சார். யோ எந்த போனியா அவன் போனு? ரெண்டாவதா இருக்க ஃபோன் சார். யோ அவங்ககிட்ட எடுத்து குடியா. மகேஷ் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றான்? பணம் இல்லைன்னு சொன்னா விட மாட்டானே. என்னடா இப்பவும் பணம் வேணுமா? அண்ணே நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கனே. போலீஸ் ஸ்டேஷனா? ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கனே. உடனே வந்து கூட்டு போங்கண்ணே. என்னடா சொல்ற? எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? நேர்ல வானே, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். பயமா இருக்குண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. சரி நான் உடனே வரேன். சார் ஐ எம் ரமேஷ், லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. நீங்களும் எம்டியா? உட்காருங்க. தேங்க்யூ சார். இங்க ஒருத்தன் எம்டின்னு சொல்லிதான் லாக்அப்ல இருக்கான். அவன் என்ன ஃப்ராடு பயல? யோ கான்ஸ்டபிள், அவன் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு ஃபுல்லா டீட்டெயிலா தனியா விசாரிக்கணியா? சார் சார் அவசரப்படாதீங்க, அவன் என் தம்பி தான். உங்க தம்பியா? ஆமாம் சார், அவன் என் கூட போனது தம்பி தான். ஸ்டேஷன் இருக்கான்னு ஃபோன் வந்துச்சு, அதான் அவசரமாக கிளம்பி வந்தேன். சார் அவன் என்ன தப்பு பண்ணா? பணம் வச்சு சீட்டாடி இருக்காயா? பாக்குறதுக்கு பெரிய இடமா தெரியறீங்க. இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு? சாரி சார், அவன் சீட்டு இல்லையானது எனக்கு தெரியாது. சார் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ம் தேங்க்யூ சார்.
என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டு போயிருந்தே. என்னை பத்தி எவ்வளவு சொல்லியும் இவங்க அடைச்சு போட்டாங்கண்ணே. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குண்ணே, ரொம்ப அவமானமா இருக்கு. என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டு போயிருந்தேன் ப்ளீஸ். ஏன்டா என்ன ஏமாத்தன? ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னேன், இன்வெஸ்ட் பண்ண 2 மடங்கு 3 மடங்கா பணம் வரும்னு சொன்னேன். சீட்டு விளையாடுறத உன்னோட பிசினஸா? போய் சொல்லி பணம் வாங்கி சீட்டு விளையாடி இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதுலயாவது ஜெயிச்சியாடா? தோத்துட்டா என்ன கொஞ்சம் பணம் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன், அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன எனக்கு டியூஷன் எடுக்க வந்திருக்க நீ? எனக்கு ஒன்றும் புத்திமதி சொல்ல தேவையில்ல. முதல்ல நீ என்ன வெளியே எடுக்க பாரு. முடியாதுடா. பணத்தோட அருமை தெரியாம சீட்டு விளையாடி தோத்தவங்களாம் வெளியே எடுக்க முடியாதுடா. ஏய் நில்றா. நீ என்ன சொல்றியே? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கா? பிரீத்தி கேட்டா வாரி வாரி இருக்கிறியே. நீ உன் இஷ்டத்துக்கு பணத்தை கொட்டுற மாதிரி தான் நானும் பணத்தை கொட்டுறேன். நீ என்னமோ நல்லவ மாதிரி, நான் என்னமோ கெட்டவ மாதிரி பேசுற. நீ முதல்ல என்ன மரியாதையை வெளியேடு. இந்த அளவுக்கு பேசுறியா? உள்ளியேடுடா, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். என்னடா ரமேஷ், நீ மட்டும் வர, அவ இன்னும் ஆபீஸ்ல இருக்கானா? என்னடா ஒண்ணுமே பேசாம நிக்கிற? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காமா. பணத்தை வச்சு சீட்டு விளையாடி இருக்கான், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடா சொல்ற? மகேஷ் சூதா அண்ணா அவன் இப்ப எந்த ஸ்டேஷன்லடா இருக்கான்? எங்க இருந்தா என்னமா? சொல் பேச்சு கேட்காம பணத்தை வச்சு கேம்பிளிங் பண்ணா இந்த நிலைமை தான். என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் கேட்டான், கொடுத்தேன். அந்த பணத்தை எடுத்து போய் சீட்டு விளையாடி பணத்தை தொலைச்சிட்டான். திரும்ப என்கிட்ட கேட்டான், பணம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்காக சித்தப்பா கொடுத்த காரை வச்சு அவன் சீட்டு விளையாடி இருக்காமா. காரை வச்சு சீட்டு விளையாடும் போது தான் போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கான். நாம என்ன பண்ண முடியும்? 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும், அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். என்னடா சொல்ற? மகேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கற, சீட்டு விளையாடுனாங்கற, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு அவமானம் இல்லையாடா? அதெல்லாம் சீட்டு விளையாடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு பார்த்திருக்கணும். மாட்டிக்கிட்டு அப்பாவோட பேரை சேர்ந்து கெட்டு போயிடுமேன்னு யோசிச்சு பார்த்தானா? விளையாடுனா மாட்டிக்கிட்டான், அதுல எது ஜெயிச்சானாமா? அண்ணே தோத்துட்டேன், என்ன கொஞ்சம் பணம் வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்கறாம்மா. அம்மா கூட போத தம்பி அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி தான் உதவி பண்ண முடியும். அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும்னு விட்டு வந்துட்டேன். என்னடா ரமேஷ் இப்படி பேசுற? கூட பிறந்த தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நீ இல்ல முன்னாடி போயிருக்கணும், இல்ல எங்களுக்காவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இது ஒண்ணும் பண்ணாம நீ பாட்டுக்கு நேரா வர, நீ பாட்டுக்கு உள்ள போறியே. சீட்டு விளையாடுறதுக்கு ஒன்னும் தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க, கொடுத்துட்டு கூட்டு வந்துடலாம். டேய் ரமேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா கோர்ட்ல போய் ஃபைன் கட்டி அவனை பத்திரமா கூட்டு வந்துடலாம், புரிஞ்சிக்கமா. என்னடா ரமேஷ் இப்படி பேசுற? அவனை போய் கூட்டிட்டு வாடா ப்ளீஸ். ஹே பிரீத்தி, சாரி பிரீத்தி, ஒரு சின்ன ஒர்க், அதான் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் ஐ வில் மீட் யூ சூன். என்கேஜ்மென்ட் கார்ட்ஸ் தானே? டேய் ஹே we both will collect. அப்புறம் பேசலாம்டா. நீ முதல்ல மகேஷ பாருடா. அறிவு இருக்கா இல்லையாமா உனக்கு? போன்ல பேசிக்கிட்டு இருக்கல, சும்மா நோய் நோய் நோய், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. ச்சே. எஸ் டியர், சாரி பேபி. யா அம்மா, என்னம்மா அண்ணன் இப்படி பேசிட்டு போறாரு? அங்க சின்ன அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தோம், இப்படி அசால்ட்டா போன் பேசிட்டு போறாரு. என்னங்க ரமேஷ் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? நம்ம புள்ள ஜெயில இருக்கிறது நமக்கு அவமானம் இல்லையா? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. இது வரைக்கும் நான் அவங்கள ஒழுக்கமா நல்ல புள்ளிங்களா வளர்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க பொறுப்பு கொடுங்கன்னு உதவாக்காரங்களா ஆக்கிட்ட நீ. அனுபவி. அம்மா, இப்படி பயந்து அழுதுட்டே இருக்காதீங்கம்மா. அப்பா கண்டிப்பா கிடைப்பாருமா. எந்த நம்பிக்கையில சொல்ற?
அவர் ஒரு முடிவோட தான் கங்கையில இறங்குனாரு. அத புரிஞ்சுக்காம அவர் கிடைப்பாரு, போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி என்னையும் இங்க இருக்க வச்சுட்ட. இனி எந்த நம்பிக்கையில ஓ வார்த்தையை நம்புறது? அம்மா, மறுபடியும் இதே சொல்றீங்களேம்மா? நேத்து வந்த கங்கை வெள்ளத்துல கொஞ்சம் பேர் உயிர் தப்பி பிரயாக்ல கரை ஏறி இருக்காங்களாம். விஷயம் தெரிஞ்சதுமே கைலாஷ் கிட்ட சொல்லி போலீஸோட அங்க போக சொல்லிருக்கேம்மா. அவர் எப்படியும் அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாருமா. யாருமா? உன் மூத்த தங்கச்சி நந்தினி. பேசுங்கம்மா. என்ன பேச சொல்ற? அப்பா கங்கையோட போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவரை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் தேடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? காசிக்கு போனவங்க நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க நம்பிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இத சொல்லி பயம் காட்ட முடியுமா? என்னாச்சு? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா? என்னாச்சு? ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க? பேசுங்கம்மா, இல்லைன்னா என்ன ஏதுன்னு பயந்துட போறாங்கம்மா. அப்பாவை பத்தி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்கம்மா. எடுங்க, எடுத்து பேசுங்கம்மா. ஹலோ அம்மா, ஏமா போனை ரிசீவ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? எப்படிமா இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? என்னம்மா? அப்பா எப்படி இருக்காருன்னு கேக்குறேன். ஏதாவது சொல்லி சமாளிங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா, ஹலோ பேசுங்கம்மா. ஹலோ அம்மா. என்னாச்சு? என்னன்னு தெரியல, சிக்னல் டிஸ்டர்ப் ஆகுது போல. ஹலோ சொல்லு நந்தினி. அம்மா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ஏமா ஒரு மாதிரியா பேசுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, கங்கா ஸ்நானம் பண்ணீங்களா? நம்ம குலதெய்வம் காசி விஸ்வநாதரை பாத்தீங்களா? போகணும். என்ன போகணுமா? என்னம்மா சொல்றீங்க? அப்பாவும் நீங்களும் இன்னும் கோயிலுக்கு போகலையா? அப்புறம் அப்பா நீ போனை கொடு. அம்மா அம்மா, டாடி எங்கம்மா? டாடியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். டாடி கிட்ட போனை கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும். Dad!